நடக்கும். நாங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவோம். இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோமே, இது மட்டுமே எங்கள் லைஃப் கிடையாது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா உங்கள் அப்பா உன்னை புரட்டி போட்டு அடிச்சார் போல. நேற்று கிரிக்கெட் விளையாட போனேன், அதுக்கு போய் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. இன்னும் 3 நாளா பரீட்சை வச்சுக்கின்னு பசங்களோட விளையாடிட்டு இருக்கியா? 10வது மட்டும் நீ பயிலாகி பாரு. நீ இந்த வீட்டுக்கு வாசப்படியில கால் எடுத்து வைக்க முடியாது. நாய எல்லாம் பாக்குறேன். படிப்புல காமிடா நாய. மா 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 என்னடா ஆச்சு? கிரிக்கெட் விளையாட பொந்துக்கு போட்டு அடிக்கிறாருமா. எல்லாம் பாக்குறாங்கம்மா. போட்டு அடி. மச்சி, நேற்று யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன்டா. அதில் பகத்சிங் தூக்கில் தொங்குற வரைக்கும் படிச்சுட்டே இருந்தாராண்டா. நம்ம டாக்டர் அம்பேத்கர் இருக்கார்ல, அவர் தூங்குற இடத்த கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்திலே கேட்டிருக்காருடா. ஆனால் நம்மளால் ஒரு மணி நேரம் படிக்க முடியலடா. அம்பேத்கர் சொல்கிறாரு, படித்தவனால மட்டும்தான் இந்த நாட்டை திருத்த முடியுமாண்டா. நம்ம நாட்டை திருத்த தேவையில்ல, அட்லீஸ்ட் வீட்டையாச்சு திருத்துவோமேடா. அவர் சொன்னதை கேட்டாச்சு படிப்போமே. படித்தா மட்டும்தான்டா திருந்த முடியும். நம்மளால் திருந்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. நம்ம 18 வயசாலும் 10வது தான் படிப்போம். மா மா என்னடா இந்த பக்கம் வா. மா, அப்பா என் அம்மா என்ன அடிக்கிறாரு. அவர் என்னையும் தான் டெய்லி அடிக்கிறாரு. நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? உன்னை எதுக்கு அடிக்கிறாரு? நீ நல்லா வரணுன்றதுக்காக தானே அடிக்கிறாரு. நல்லா இருக்கணும்னா அடிப்பாங்களாமா? அதை நீ புரிஞ்சுக்கடா. அதுதான் உங்கள் அப்பாவோட கேரக்டர். தெரிஞ்சது தானே? ஏன்டா? ஐயோ, என்னடா ரிசல்ட் விட்டாங்களே கடவுளே. போச்சு போச்சு. 10வது ரிசல்ட் தான்டா பார்க்க போகிறோம். பயப்படவே பயப்படாது. என்ன ஆனாலும் சரி, பயத்தை மட்டும் மூஞ்சில காமிச்சிடாதா குமாரே. எங்கந்திரா அடி முடியலடா கடவுளே. ஐயோ கடவுளே, 300 400 500லாம் கேட்கல, பாஸ் பண்ணால் போதும். அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சாவடிச்சிடுவாருப்பா. ப்ளீஸ் கடவுளே. ஐயோ என்ன பண்ணுறது. பயப்படவே பயப்படாதடா, பாஸ் பண்ணிடலாம்டா. டேய், பார்க்க போகிறது ரிசல்ட்டு தான்டா. ஆமாண்டா, பயப்படவே பயப்படாத. அதான்டா பயமே. நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து போனால் உருப்படவே உருப்படாது. அதனால் அந்த முட்டுக்கு போனதும் நீ அந்த பக்கம் போயிடு, நான் இந்த பக்கம் போயிடுறேன். ஓகேவா? நீ அந்த நெட் சென்டர் போ, நான் இந்த நெட் சென்டர் போ. அவ்வளோதான்டா. ஆல் தி பெஸ்ட். ஐயோ போச்சே போச்சே கடவுளே. என் பாடு போச்சுடாடே. கையில்ரா செத்தோண்டா நம்ம. போச்சுடாடே. ஐயோ பண்ணுறதுன்னு தெரியல. டெத்து கன்ஃபார்ம்டா. போச்சுடா. சாவ போறேன்டா நானு. எங்க அப்பா எங்கேயோ குழி தோண்டி போச்சுடுவாரு. போச்சுடா. ஐயோ கண்ணுடே முடியலடா. ஐயோ ஐயோ என்னடா பண்றது டே. ஐயோ செத்தோண்டா நம்ம. போச்சுடா டே. இன்னும் பண்றதுன்னு தெரியலடா. ஐயோ போச்சு. ஐயோ 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 ஆண்டுங்கெல்லாம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எங்களுக்கு தீபாவளி. நாங்கள் அழுவலையே. இந்த பாரு திருச்சின்னு தான் இருக்கேன் பாரு. சும்மா நான் அழுவல. ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா சும்மா.
சரியா? நாங்களாம் அழுவலை. ம், அம்மா கூப்பிட்டாங்க பார். போ போ போங்கடா. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. டேய் எத்தனை? ஒன்றுடா. ஒன்று தான் ஃபெயிலா? ஒன்று தான்டா பாஸு. ஐயோ, நீ 4டா. 4மே பாஸா? 4மே ஃபெயிலுடா. ஐயோ கடவுளே. சேம்டா. ஐயோ கடவுளே, என்ன பண்ண தெரியலையே. ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நானே சாப்பிடணும்டா. டே செத்து போடா. என்னடா சொன்ன? செத்து போடா. ஐயோ முழுகனாச்சு. அசகே 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 ஏந்தரா. டே அப்பா உன் மேல உன்னை அடிக்க மாட்டேன்டா. ஏந்தரா டே. டே நீ படிக்க கூட தேவையில்லடா டே. அசகே டே. என்ன மாதிரி நீ டிரைவர் ஆடே கூட தான்டா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அசகே டே ஏந்தரா. அசகே டே நீ வந்தா மட்டும் போதுண்டா டே. டே நீ படிக்க கூட தேவையில்லடா டே. அசகே டே ஏந்தரா. ஐயோ அசோகே அசோகே அசோகே. யோ ஒன்னால தான் என் ஃப்ரெண்டு செத்தா. எங்கேயோ போக மாட்டேன்டா. அசோகே டே அசோகே ஏஞ்சரா டே. ஐயோ அசோக், அம்மாவை பாருடா. டேய் எந்திரிடா. இப்ப சந்தோஷமா? அநியாயமா என் பிள்ளைய அடிச்சு கொன்னுட்டியே. நல்லா இருப்பியா நீலாம்? அசோக் எந்திரிடா. போதுமையா உனக்கு? இப்ப சந்தோஷமா உனக்கு? சந்தோஷமா? அசோக் எழுந்திருடா. அம்மாவை பாருடா. எழுந்திருடா. அசோகே டே நீ படிக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவைடா. அசோகே அசோகே ஏந்தரா டே. அசோகே ஏந்தரா டே. அப்பா இதுக்கு மேல உன்னை அடிக்க மாட்டேன்டா டே. அசோகே டே நீ நல்லா இருக்கணும் தானே இப்படி பண்ண. என்ன மாதிரி நீ டிரைவர் ஆகிட கூட தானே உன்னை அடித்தேன். அசோகே டே. அசோகே ஏந்தரா. அசோகே அசோகே டே ஏந்தரா டே. அசோகே ஏந்தரா டே. நீ இது மேலே படிக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. அப்பா இதுக்கு மேலே உன்னை அடிக்க மாட்டேன்டா. அசோகே 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 ஏந்தரா. அசோகே ஏந்தரா டே. அப்பா உன்னை இதுக்கு மேலே அடிக்க மாட்டேன்டா டே. நீ வந்தா மட்டும் போதுடா. அசோகே ஏந்தரா டே. நீ படிக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஐயோ அசோகே அப்பா உன்னை அடிக்க மாட்டேன்டா டே. அடப்பாவி. இந்த வார்த்தைக்காக தான்ப்பா இவ்வளோ நாள் நான் காத்துன்னு இருந்தேன். நான் செத்ததுக்கப்புறம் சொன்னதை நான் உயிரோடு இருக்கப்போ சொல்லியிருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேனேப்பா. ஏமா நீ நேற்று நடந்ததை பற்றி பேசலை? அவன் ஏன் பிள்ளைங்க. நேற்று மட்டும் நடந்தது உண்மையாக இருந்திருந்தா நானும் போய் சேர்ந்துருப்பேன் அவனோட. ஏன்டா இப்படி பண்ண? நான் வேற உங்கள் அப்பாவை 2 விட்டேன். அவரெலாம் என்ன நினச்சிருப்பாரோ. அவரெலாம் என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டார். நேற்று அவர் என்ன பிடிச்சி அழுந்ததை பார்த்தியாடா? அவர் உண்மையாக அழுந்தார்றா. அவருக்கு என் மேலே பாசம் இருக்கு. அவர் திருந்துவார்றா.
நான் வேற உங்கள் அப்பாவை அடிச்சிட்டேன். உன் மேலே பாஞ்ச மாதிரி என் மேலே பாஞ்சிட மாட்டார்ல. நீ வேற உன் வீடு மெத்தையிலே நிற்க வச்சிருக்கிற. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாருடா. டேய் உங்கள் அப்பாடா. ஐயோயோ வந்துட்டாரே. பரவாயில்ல, திரும்பப்பா. டேய், நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் நீ செத்து கிடக்கும் போது, நீ பணமாக இருக்கும் போது என் உசிரே என்கிட்ட இல்லை தெரியுமா? ஏண்டா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கோபமான அப்பன். ராமசாமி மாமா தெரியலடா, அவர்கிட்ட ஒரு வாட்டி சொன்னேன், என் பையன் படிக்க மாட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. அதுக்கு அவர் சொன்னார், அவன் வழியிலே அவனை விட்டுடு, அவன் பெரிய ஆள் ஆகி குழந்தை குட்டின்னு பெத்தானா நடுத்தருவில் பிச்சை எடுப்பான் பாரு, அப்போ அவனுக்கு தெரியும். ஓகே, அந்த நிலைமை என் புள்ளிக்கு வரக்கூடாதான்டா நான் உன்னை அடித்தேன். ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமாடா? தெரியும்ப்பா, டிரைவர். தப்பாக போனாலும் சரியாக போனாலும் போகிற உசுறு டிரைவர் உசுறு தான்டா. இந்த வேலை ஏன் நான் பார்க்கணும் தெரியுமா? ஒரே காரணம்தான், நான் படிக்கலை. அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது அசோக்கு. இதுக்கு மேலே நீ படிக்கிறதும் வீட்டிலே இருக்கிறதும் உன்னோடைய விஷயம் அசோக்கு. இதுக்கு மேலே நான் உன்னை அடிக்க மாட்டேன்டா. உன்னை நீ பார்த்துக்கினா போகுண்டா அசோக்கு. இந்த ஐடியா உனக்கு யாரா கொடுத்தது?